சிக்கந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 9/9/25 ஆவணி மாதம் 24ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். சுபவிரியத்திற்குண்டான அனுகூலமும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கும் மனதில் பிடித்த விஷயங்கள் ஏற்றமும் முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பதும் டக்கென்று எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படுவது பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள், சுபவிரயங்கள், நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று நினைத்து தள்ளி கொண்டு போன ஒரு விஷயம் டக்கென்று கிடைக்கக்கூடிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக முன்னேற்றம், வியாபார ரீதியாக ஏற்றம், புதிய தொழில் மாற்றங்கள், உத்தியோகத்தில் இடமாற்றம், பதிவு உயர்வுகள், பணவரவுக்குண்டான உத்தரவாதங்கள், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் நிவர்த்தி, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, குடும்பத்தாருடன் பயணங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். பயணங்கள் திடீரென்று தாமதப்படுத்தலாம். அதனால் கவலை கொள்வதோ மன வருத்தப்படுவதோ தேவையற்ற விஷயங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த அனுகூலங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பயணங்களில் புதிய அறிமுகத்தில் அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தேவையற்ற கற்பனையை தட்டிவிடாமல் மனதுக்கு பிடித்த பாடல் கேட்பதோ அல்லது மனதுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை பார்ப்பதோ சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். உங்களை சுற்றி பாசிட்டிவ் வைப்பை வைத்து கொள்வது சந்திராஷ்டமத்தில் சிக்கல் இருக்காது. இனிமையான தெய்வ பாடல்களை கேட்பது மனதில் நிம்மதி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த விஷயங்கள் பெரியளவு நம்பிக்கையும் பெரியளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டத்தை படிப்படியாக குறைப்பது அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடி ஆக்கிறது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு,
எடுத்த காரியங்களில் ஜெயமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். மனதிற்கு பிடித்த நிகழ்ச்சிகள் நடைபெறுவது சாத்தியமான அமைப்பு. துணை அல்லது துணைவியார் தொடர்ச்சியாக உங்களை தாங்கி நிற்பது மனதில் நம்பிக்கை ஏற்படுத்தும். புதிய முதலீடுகள் குறைவிருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த சிக்கலை போற்றக்கூடிய அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய அனுகூலங்கள் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமையை படிப்படியாக மாற்றிக்கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். முதலீடுகளுக்கு குறைவிருக்காது. தொழிலில் ஏற்றங்கள் காணப்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.